மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 14 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கதிரை காமிக்கிறாங்க. கதிர் வந்துட்டு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு பார்த்து கார்த்தி டக்குன்னு கதிரை நிப்பாட்டுறாரு. அப்போ கதிர் வந்துட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கார்த்திகிட்ட கேட்குறாங்க. அப்போ கார்த்தி நேராக கதிரை பார்த்து இங்கே பாரு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்போ கதிர் கேட்குறாரு என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீ தானே தேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணை என்கிட்ட பேச வச்சு என்னை ஏமாத்தின அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு நீ இப்படி பேசுகிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு நீ என்னை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு நல்லாவே தெரியுது. அதுக்காக தான் நேற்று தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது டக்குன்னு தேவி அப்படின்னு ஒரு பொண்ணு குரலில் பேசி என்னை ஏமாத்திருக்க அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, ஏய் நீ யாருக்கிட்டேயே ஏமாத்திட்டு என்கிட்ட வந்து பேசுறியா? எனக்கு அப்போவே தெரியும்டா நீ நல்லவன் இல்லை அப்படின்னு. ஏற்கனவே வித்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஏமாத்தினேன். தனாவை எப்படியாவது ஏமாத்தணும்னு நினச்ச. எப்படியோ தனாவுக்கு கடவுள் துணை இருந்ததுனால ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ராடுகிட்டேருந்து தப்பிச்சிட்டா. இப்போ தேவி அப்படிங்கிற பொண்ணை ஏமாத்த போறியா அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏய் கதிர் இது எல்லாமே ஓ வேலை தானே அப்படின்னு. அப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு ஆட்டோ வந்து நிற்குது. ஆட்டோவிலேருந்து அந்த தனாவோட ஃப்ரெண்ட்ஸு தான் இறங்குறாங்க. அப்போ அவங்க இறங்கி நேராக கதிரை பார்த்துட்டு, கதிர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, கதிர் சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அந்த பொண்ணுங்க நேராக கார்த்தியை பார்த்ததோட, கார்த்திக் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் தானே தனாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சது, கடைசியில் பார்த்தா இப்படி ஆகிருச்சே சார் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அதுக்கு என்னம்மா பண்ணுறது அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல சார், கதிர் வந்துட்டு ரொம்ப நல்லவர், கண்டிப்பாக கதிர் வந்துட்டு ஒரு நாள் தனா கூட சேர்ந்து வாழ்வார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கோவமா நிற்க, அப்போ அந்த கீதா சொல்கிறாங்க, சார் இது மாதிரி தனா வந்துட்டு பேட்மிண்டனில் கலந்துக்க போகிறா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, ஆமாம் சார், இப்போ தனா பேரை கொடுத்துட்டா, அவள் அந்த போட்டியில் கலந்துக்க போகிறா சார் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி கேட்குறாரு, அவளுக்கு யார் கோச்சிங் கொடுக்கறது அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் அவள் செம்ம டேலண்டான பொண்ணு சார், அவளுக்கு யாருமே கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது, அவள் சூப்பராக விளையாடுவா சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எல்லாம் நான் சொல்லி கொடுத்ததில்ல அப்படின்னு. அப்போ கதிர் கேட்குறாரு, இங்கே பாருமா கீதா, நீங்கள் எதுக்கு என் வீட்டுக்கு வந்துட்டு போகிறீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு. அப்போ கீதா நேராக கார்த்திகிட்டா, சார் இது மாதிரி உங்களுக்கும் தனாவுக்கும் கல்யாணம் நடந்தால் உங்கள் 2 பேருக்கும் கேக் வெட்டி கொண்டாடணும் அப்படின்னு எங்களோட ஆசை. கடைசியில் பார்த்தா அப்படி நடக்காமல் போச்சு. சரி என்ன பண்ணுறது, தனா தான் கதிரை கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு 2 பேருக்காகவும் கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். தனாவும் கதிரும் மாறி மாறி கேட்க ஊட்டி விட்டாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். சார் உங்கள் ஜோடியை விட இவங்க 2 பேரோட ஜோடி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தி டென்ஷன் ஆகுறாரு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருமா கீதா, இதெல்லாம் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கலாமா? பாவம், இவரே தனாவை கல்யாணம் பண்ண முடியலை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. இந்த நேரத்தில் இவர்கிட்ட இதையெல்லாம் சொன்னால் அவர் ரொம்ப வருத்தப்பட மாட்டாரா அப்படின்னு. அப்போ அந்த கீதா சொல்கிறாங்க, சார் இவரை யாருன்னு நினச்சிங்க? கார்த்திக் சார் பேட்மிண்டன் கோச்சு, அவருக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, அவர் ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் ஸ்ட்ராங்கான ஆள் தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா கீதா சொல்கிறாங்க, சார் கார்த்திக் சார் இது மாதிரி தனா வந்துட்டு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் சேர்ந்துக்க போகிறா, அவள் கண்டிப்பாக ஜெயிப்பா அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது, நீங்களும் ஒரு தடவை தனா பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க சார் அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்கிறாரு, ஹஸ்பண்ட் நான் இருக்கும் பொழுது என்னை விட அவளுக்கு யார் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் சொல்ல போகிறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்ல, இதை கேட்டுட்டு கதிர் சொன்னதை கேட்டுட்டு கார்த்தி செம்ம காண்டாகிறாரு. அதுக்கப்புறமா கதிர் சொல்கிறாரு, சரிங்க பொண்ணுங்களா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக கதிரை பார்த்து முறைக்க, கதிர் சொல்கிறாரு, பாத்தியா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு? தனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேக் வெட்டணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேருமே கேக் வெட்டி மாறி மாறி ஊட்டிக்கிட்டோம். தனா பழசையெல்லாம் மறந்துட்டு என் கூட வாழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி டென்ஷன் ஆகி, கண்டிப்பாக தனா மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ தேவையில்லாமல் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு, தனா எப்போவோ என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா, கண்டிப்பாக உன்னை மறந்துட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் இப்போ அவள் என் கூட ஹாப்பியாக இருக்கா. இப்போ கேக்கு வெட்டும் போது கூட ரொம்ப ஹாப்பியாக கேக் வெட்டணும், அதோட
நேத்து தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல கூட நான் அவளுக்கு தாலி போட்டு விட்டேன். இதுக்கப்புறம் எங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்க போகுது அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி காண்டாகிறாரு. கார்த்தி நேரா கதிரை பார்த்து, இங்க பாரு, எனக்கு தனாவை பத்தி நல்லாவே தெரியும். தனா கண்டிப்பா இவ்வளவு சுலபமா என்ன மறக்கிற ஆளே கிடையாது. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, யாரு கற்பனை பண்ணி பேசுறா அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு போயிடும். தனா என்னைய உயிருக்கு உயிரா காதலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் நேரா கார்த்தியை பார்த்து, பாவம், உனக்கு தான் யாருமே கிடைக்கல. சரி, அந்த வித்யாங்கிற பொண்ணை ஏமாத்தினியல்ல, அந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்றதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இதை கேட்டுட்டு கார்த்திக்கு செம்ம காண்டு. இவன் சொல்ற மாதிரி அந்த தனா கதிர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாலோ இருக்காதே, அந்த தனா கண்டிப்பா என்னை மறைக்கவே மாட்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு சீக்கிரம் என்னை மறந்துட்டு அவன் கூட சேர்ந்து கேக்கு விட்டிருப்பா. விடக்கூடாது அப்படின்ட்டு கார்த்தி ரொம்ப கோவப்படுறாரு. அப்ப கார்த்தி போனை எடுக்கிறாரு. எடுத்து நேரா தனாவுக்கு கால் பண்றாங்க. கார்த்தி செப்பரேட்டா தனாவுக்கு ஒரு ஃபோன் கொடுத்துருந்தாங்கல்ல, அதுக்கு கால் பண்றாங்க. தனா அந்த போனை பார்த்துட்டு, எதுக்கு கார்த்திக் சார் கால் பண்றாரு, இந்த போனை எப்படியாவது நம்ம அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு தனா நினைக்கிறாங்க. அப்ப கார்த்தி நேரா மறுபடியும் ஃபோன் பண்ண, அப்ப தனா நினைக்கிறாங்க, என்ன இது ஒரு திரும்ப திரும்ப கால் பண்றாரு, சரி நம்ம போனை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருவோம், அதுக்காக ஒரு டைம் போனை அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, கார்த்திக் கேட்குறாரு, என்ன தனா ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல என்னை விட்டுட்டு அப்படின்னு. அப்போ தனா நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்திக் சார், நீங்கள் நேற்று மருந்து குடிச்சிட்டதா கேள்விப்பட்டனே, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்களா, இப்போ எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். மருந்து குடிக்க போகலாம் அப்படின்னு தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா நான் எதுக்காக சாகணும், அதனால தான் அந்த முடிவை நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, அதான் சார் கரெக்டு, நீங்கள் எவ்வளோ தைரியமான ஆள், எங்கள் எல்லாருக்குமே நீங்கள் எவ்வளோ வந்துட்டு கோச்சிங் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ வந்துட்டு தைரியமான வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்க. நீங்களே இந்த மாதிரி மருந்து குடிக்கிறது இதெல்லாம் சரி கிடையாது. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ டேலண்டான ஆள், இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது சார். நீங்கள் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, உன்னை மறந்துட்டு எப்படி தானே என்னை இன்னொரு பொண்ணால் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. அப்போ தானே சொல்கிறாங்க, கார்த்திக் சார், எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எந்த அளவுக்கு என்னை காதலிச்சிங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக என்னை காலம் பூரா நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது, நான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி ஆயிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் எனக்கு தெரியுமே, இன்னைக்கு கேக்கு வெட்டி செம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சுத்தமாக நீ மறந்துட்டியல்ல அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட்டாயப்படுத்துறதுனால தான் சார் இப்படி பண்ணேன். மற்றபடி எனக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க, எங்கள் அம்மாவும் ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. வேற வழி இல்லாமல் தான் நான் கேக்கு வெட்டுறதுக்கு சம்மதிச்சுக்கிட்டேன். அந்த கதிர் வந்துட்டு என் வாயில கேக் ஊட்டும் பொழுது எனக்கு எவ்வளோ கோவம் தெரியுமா வந்துச்சு. இது அந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டியது சார். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். அதோட என்னால் கண்டிப்பாக உங்க கூட என்னைக்குமே மறுபடியும் சேர்ந்து வாழ முடியாது. இந்த ஃபோனு என்கிட்ட இருக்கிறது ரொம்ப தப்பு. இந்த ஃபோனை உங்க கையில கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, ஃபோனா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, ஆமா சார், உங்க ஃபோன் என் கையில இருக்குல்ல, அது என்கிட்ட இருக்கிறது ரொம்ப தப்பு. அந்த ஃபோனை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துட்ற, நீங்க எங்க வர சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, கார்த்தி நினைக்கிறாரு, இது சூப்பரான ஐடியா வச்சு இதை வச்சு தனாவை வர வைக்கலாமே அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்ப கார்த்தி நேரா தனா கிட்ட, இங்க பாரு தனா, நான் அன்னைக்கு உன்னை பண்ண வீட்டுக்கு வர சொன்னேன்னா அங்கேயே வா அப்படின்னு. தனா சொல்றாங்க, சார் அங்கெல்லாம் வர்றது தப்பு சார், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, என்ன பிரச்சனை ஆக போகுது, நீ எடுத்துட்டு வா அப்படின்னு. உடனே தனாவும், சரிங்க சார், அந்த போனை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, அந்த தனா போனை கொண்டுட்டு வருவா, அப்ப அவகிட்ட இந்த வீடியோவை காமிச்சு அவளை நம்ம பக்கம் இழுத்தரணும், அவளை விடக்கூடாது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தனா வந்துட்டு போன் எடுத்துக்கிட்டு, இது எப்படியாவது நம்ம கார்த்திக் சார் கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லணும், நீங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லணும் அப்படின்னு தனா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு, இதை பத்தி நம்ம அத்தை கிட்ட சொல்லணும், ஏற்கனவே நான் சொதப்பனத்தினால அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்க, இந்த விஷயத்த பத்தி நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு கார்த்தி நேரா புவனேஸ்வரிக்கு கால் பண்றாங்க. புவனேஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன கார்த்தி, என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, அத்தை, அன்னைக்கு வந்துட்டு தனாவை வர சொன்னேன், ஆனா எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைனால இந்த இடத்த விட்டு போயிட்டேன், இதனால தனாவை இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டா, ஆனா இப்ப
தனாவை மறுபடியும் என் இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, உண்மைதான் சொல்றியா? இந்த வாட்டியும் என்ன அவமானப்படுத்திட மாட்டியே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்லத்த, நான் இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். இப்ப தானா இங்கே தான் வந்துகிட்டு இருக்கா. அவகிட்ட பேசுறதுக்காக ஒரு ஃபோன் அவகிட்ட கொடுத்துருந்தேன். அந்த ஃபோன் இன்னும் அவ கையில தான் இருக்கு. ஸோ அதன் மூலமா தான் அவகிட்ட பேசினேன். இப்ப அவ அந்த ஃபோனை என் கையில கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கா. இந்த நேரத்தை நம்ம சுலபமா பயன்படுத்தலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண பசுபதி கேட்குறாரு, என்ன புவனேஸ்வரி அம்மா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கண்ணா, அந்த கார்த்தி மறுபடியும் வந்துட்டு தனாவை பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கானா. ஆனா கண்டிப்பா இவனுங்களை கூப்பிட்டா வரமாட்டானுங்க, நம்மளை நம்ப மாட்டானுங்க. அதனால இந்த வாட்டி என்ன பண்றது அப்படின்னு பசுபதி சொல்றாரு. ஏமா வீடியோவா எடுத்து அதை பஞ்சாயத்துல காமிச்சான அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. வீடியோவா எடுத்து காமிச்சிடலாமே. சரி வாங்கண்ணா, பண்ணை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பண்ணை வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு வெளியில வரும் பொழுது கதிர் அங்கேருந்து போயிட்டு தனா கிட்ட, எங்க தனா போற அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, நான் எங்க போனாலுமே உன்கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் எங்க வேணாலும் போவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, இங்க பாரு, நீ வெளியில போறது அவளை பாதுகாப்பானது இல்லை. அதுக்காக தான் கேட்டேன் நீ எங்க போறேன்னு. அப்ப தனா சொல்றாங்க, நான் எங்க போனாலும் நான் உன்கிட்ட சொல்லிட்டு போகணுமா? நீ எனக்கு தாலி கட்டிட்டா நான் உனக்கு அடிமையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தேவையில்லாம என் கண்ணு முன்னாடி வராம தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, இங்க பாரு, உன் நல்லதுக்காக தாம்மா சொல்றேன் அப்படின்னு. ஆனா தனா சொல்றாங்க, மரியாதையை அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தானா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு கதிர் நினைக்கிறாரு, இவ என்ன இப்படி பேசுறா, நம்ம மாயா கிட்ட இதை பத்தி சொல்லுவோம் அப்படின்ட்டு கதிர் நேரா மாயாவை போய் பாக்குறாரு. மாயா வந்துட்டு ரூம்ல இருக்க. அப்ப கதிர் நேரா மாயா கிட்ட போயிட்டு, மாயா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல மாயா கேக்குறாங்க, என்னாச்சு கதிர் அப்படின்னு. கதிர் சொல்றாரு, அந்த தனா இருக்கால, யாருக்கிட்டையும் சொல்லாம எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கா. எங்க போறடி அப்படின்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஐயோ, ஒருவேளை அந்த கார்த்தி தான் ஏதாவது பிளான் பண்ணி தனாவை வர வச்சிருப்பானோ அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சரி வா, நம்ம தனாவை ஃபாலோ பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தனாவை ஃபாலோ பண்றாங்க. ஒரு பக்கமா போன தனா காணாம போயிடுறாங்க. அப்ப மாயா கேக்குறாங்க, இந்த பக்கமா தான் தனா வந்தா, காணுமே அப்படின்னு. கதிர் சொல்றாரு, ஆமா, இந்த பக்கமா தான் தனா வந்தா, இப்ப எங்க போனான்னு தெரியலையே அப்படி 2 பேரும் குழம்பிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தனா வந்துட்டு நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு போறாங்க. அப்ப தனா நேரா கார்த்திக் சார் கார்த்திக் சார்னு கூப்பிடுறேன். கார்த்தி மாடியில் நின்றுகிட்டு வா தனா அப்படின்னு சொல்ல தனா சொல்றாங்க, சார் நான் அங்கே வரல, ஃபோனை இங்கே நான் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், இங்கே வாங்க சார் அப்படின்னு. ஆனா கார்த்தி சொல்றாரு, தனா, இவ்வளோ பழகிருக்கோம், இவ்வளோ தூரம் கூட நீ வரமாட்டியா எனக்காக, என் மேல அவ்வளோ கோவமா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சார் அப்படியெல்லாம் இல்லை சார், யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க, அதனால தான் சார் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ என்கிட்ட போனை கொண்டாந்து கொடுக்கறத யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ என்கிட்ட போனை தானே கொடுக்க வந்திருக்க, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. போனை கொண்டாந்து கொடுத்துட்டு போதனா, மேல வா அப்படின்னு சொல்ல உடனே தனாவும் கார்த்தி தான் நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்திக் சார், இந்த போனை உங்க கையில கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். இந்த போன் என் கையில இருக்கிறது ரொம்ப தப்பு. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகல, அதனால நீங்க வாங்கி கொடுத்த போனை நான் கையில வச்சுக்கிறது ரொம்ப தப்பு. இந்த போனை நீங்களே வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா அந்த போனை கார்த்தி கிட்ட கொடுக்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி தனா, உனக்கு கொஞ்சோண்டு காஃபி போட்டு வச்சிருக்கேன் வா அப்படின்னு சொல்ல தனா சொல்றாங்க, அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒரு ஜூஸாவது குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜூஸ் எடுத்துட்டு வந்துட்டு தனா கையில கொடுக்க தனா வந்துட்டு கார்த்தியை நம்பிடுறாங்க. அப்ப தனா அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. அதே நேரத்துல கார்த்தி டக்குன்னு அந்த ஜூஸை தட்டி விட தனா உடம்புல அந்த ஜூஸ் கொட்டிடுது. அப்ப புடவை நனைஞ்சிருது. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னதுனா இப்படி புடவையில கொட்டிக்கிட்ட, சரி கிளீன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல தனா சொல்றாங்க, இல்ல சார், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. ஆனா கார்த்தி சொல்றாரு, இந்த கோலத்துல நீ வீட்டுக்கு போனீன்னா கண்டிப்பா அங்க உள்ளவங்களுக்கு சந்தேகம் வந்துடும்.
அப்புறம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சொல்றது கேளு. நீ வந்துட்டு நேரா வாஷ்ரூமுக்கு போயிட்டு இதை க்ளீன் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 பேரும் ரூமுக்குள்ள போக அதே நேரத்துல புவனேஸ்வரியும் பசுபதியும் நேரா வராங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, நம்ம நினைச்ச மாதிரி கார்த்தி தனாவை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போயிட்டோம். அதை அப்படியே நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு தனாவையும் கார்த்தியையும் வீடியோ எடுக்கிறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, நல்ல வீடியோ கிடைச்சிருக்கு, இதை காமிச்சா நம்பாம இருக்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, இப்பவே போயிட்டு அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்க கிட்ட இதை காமிச்சா நம்பையம்மையா இருப்பாங்க, வாங்க போகலானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பஞ்சாயத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா சொல்றாங்க, சார் நான் க்ளீன் பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவை வீட்டுக்கு அனுப்புறாரு. தனா நேரா நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது மாயாவையும் கதிரையும் பார்த்துட்டு தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா நேரா தனாவை பார்த்து எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்ல தனா சொல்றாங்க, என்ன நான் எங்க போறேன் எங்க வரேன் அப்படிங்கிறத 2 பேருமே சேர்ந்து வேவ் பாக்குறீங்களா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு தனா, உன் நல்லதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, ஏன் நல்லதுக்காக என் வாழ்க்கையை அழிச்சிங்களே அந்த மாதிரியா? நான் இந்நேரம் எனக்கு பிடிச்சவரோட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது. ஆனா கடைசியில நீங்க 2 பேரும் இடையில வந்ததுனால என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிட்டு. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இப்ப என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் வந்து நிக்கிறீங்க. நான் எங்க போறேன் எங்க வரேன் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனா ரொம்ப கோவப்பட அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, கார்த்தி ரொம்ப கெட்டவன் அப்படிங்கிறத உனக்கு நாங்க எப்போ ப்ரூவ் பண்ண போறோம்னு தெரியல. ஆனா நீ கூடிய சீக்கிரம் அவரை பத்தின கெட்ட விஷயங்களை புரிஞ்சு பண்ண எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் கதிரும் நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. கொண்டு போய் நேரா அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்க கிட்ட, இங்க பாருங்க, நேரடியா வந்து பார்க்க சொன்னப்ப அவங்க 2 பேரும் ஏற்கனவே சந்திச்சுட்டு போயிட்டாங்க, நம்ம வர்றது தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க 2 பேரும் சந்திக்கிறத நான் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டேன். இந்த வீடியோவை பார்த்தா இப்ப நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. வீடியோவை பார்த்ததோட பஞ்சாயத்துல உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, ரொம்ப கொடுமையா இருக்கே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இப்பயாவது நம்புறீங்களா? ஊருக்கு முன்னாடி நல்லவ மாதிரி அந்த தனா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா கடைசியில இந்த மாதிரி டயத்துல கார்த்தி கூட இருக்கா. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோவை ஆதாரமா வச்சு நீங்க கார்த்திக்கும் கதிருக்கும் தனாவுக்கும் அத்து விட்டுட்டு கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் நல்லது. சின்ன சிறுசுகளோட வாழ்க்கை நம்மளால கெட்டு போக கூடாது. தனா வந்துட்டு கார்த்திக் கூடயும் வாழ முடியாம கதிர் கூடயும் வாழ முடியாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. நீங்க ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்க அப்படின்னு தான் இந்த ப்ரூஃபை கொண்டாந்து காமிக்கிறேன் அப்படின்னு புவனேஸ்வரி ஒரு பெரிய ஆப்பு வைக்கிறாங்க நம்ம ரகுராமோட குடும்பத்துக்கு. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.